மன்னிப்பு கேளுடா. யோ என்னையா எதுக்கு இவனை இழுத்துட்டு வந்திருக்க? மன்னிப்பு கேளுங்கிற, என்னாச்சு? வயசு வித்தியாசம் பார்க்காம இவன் கூட பழகணும் பாரு. அதான் இவன் என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினைச்சு நம்ம வாசுவை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்றான். அதான் நேராவே இங்க வந்து சொல்லுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். டேய் சொல்டா இப்ப. அப்பா என்னாச்சு? இவன் அப்படி என்ன சொன்னா? வாசு, நீ இப்ப எவ்வளவோ நல்லவனா மாறிட்ட. எப்படி இருந்தவன் இப்படி நீ திருந்தி வந்திருக்க. உன்னை பத்தி தப்பு தப்பா இல்லாதும் பொல்லாதும் சொல்றான்டா. கேட்டவொடனே ரத்தம் கொதிச்சு அங்கேயே 4 பலாருன்னு விட்டு தான் இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். சொல்டா இப்போ. ஏண்டா இவரே இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்னடா வாசுவை பத்தி நீ சொன்ன? அது வந்துக்கா, நேற்று நான் என் ஃப்ரெண்டு கூட பாருக்கு போயிருக்கும்போது ஏசி பாருக்குள்ள இருந்து வாசு வந்ததை பார்த்தேன். அதான் பூவை பார்த்தோன்னே, என்ன பூவு கம்பெனி தரதை நிறுத்திட்ட, சரக்கு அடிக்கிறத விட்டுட்ட, ஆனா வாசு ஏசி பாருக்குள்ள இருந்து வர்றதை பார்த்தேன்னு சொன்னதும் பலார்னு என்ன அடிச்சிருச்சுக்கா. அவரு அரைஞ்சதோட நிறுத்தினாரு. நானும் அந்த நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். என்னக்கா நீயும் இப்படி பேசுற? அடிக்குடிகார கம்நாட்டி. அவன் திருந்தி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். வயசான நானே குடிக்கிறத விட்டுட்டு நல்லபடியா இருக்கேன். என் புள்ள திருந்தி வாழ மாட்டானா? அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் என் புள்ள செல்வம் மாதிரி வாழ்க்கையில சம்பாரிச்சு முன்னுக்கு வருவான். அவன் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ்வான். நாங்க 2 பேரும் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கோம். அவனை பத்தி இல்லாதும் பொல்லாதுமா சொல்லிட்டு இருக்க? பூவு, நான் ஒன்றும் பொய் சொல்லல பூவு. நேற்று ஃப்ரெண்டு கூட பாருக்கு போயிருந்தப்ப ஏசி பார்ல இருந்து வாசு வெளியே வந்ததை பார்த்தது உண்மை. வாசு பக்கத்துல தானே இருக்காப்ல. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு வாசுவே கேட்க வேண்டியதானே? பாத்தியா வாசு, உன் எதிரில் இவன் எப்படி சொல்றான்னு? டே வாசு, உண்மையை சொல்றா. நீ அந்த பக்கம் போயிருந்தியா? அப்பா அது வந்துப்பா, அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வீடு அந்த பார் பக்கத்துல தான் இருக்கு. அதான் பாஸ்போர்ட் விஷயமா அவரை பார்க்க அந்த பக்கமா போயிருந்தேன். கேட்டியாடா கம்நாட்டி? என் புள்ள வாசு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பொறுப்பா ஆபீசரை பாக்குறதுக்கு அங்கே அங்கே நடந்துகிட்டு இருக்கிறான். அவனை ஏசி ரூம் பார்ல பார்த்தேன்னு நீ பாட்டுக்கு புரோடா விட்டுக்கிட்டு இருக்கிற. ஏய் இந்த பார், இனிமே என் பிள்ளைய பத்தி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு தப்பா பேசிக்கிட்டு இருந்தா உன்னை அங்கேயே கழுத்து நிறுத்தி கொண்டுடுவேன். போடா போடா வெளியே. வாசுவை தானே பார்த்தோம். உண்மையை சொன்னா பூ அடி. என்னடா இங்க நின்று புலம்பிட்டு இருக்க? ஏய் வாசு, அவன் கிடக்குறான் விடுறா. நான் அவன் கூடலாம் இப்போ சேர்றதில்ல. இனிமேல் எப்போவுமே சேர போகிறதில்ல. அவன் அவங்க அம்மாவை ஏமாற்றி காசு வாங்கி குடிச்சிக்கிட்டு திரியிறான். அதே மாதிரி உன்னையும் நினச்சிட்டான் போல் இருக்கு. நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. வாசு, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எங்கேயோ வெளியில் கிளம்பிட்ட போல் இருக்கு. ஆமாம், வெளிநாடு போறதுக்கு விசா எல்லாம் வாங்கணுமா? அதுக்கு பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாயா. எங்கிட்டயும் பணம் இல்லையா, அதான் கொலுசை கொடுத்து அதை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி செலவுக்கு வச்சுக்கன்னு சொன்னையா. வேலை விஷயம் இல்லை, அதான் கொடுத்தேன். அதுவும் சரிதான். நல்ல வேலை செஞ்ச பாக்கியம். இந்த பாரு, நீ இந்த புலி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ நல்லபடியாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு முன்னுக்கு வா. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. சரியா பாக்கியம்? சாப்பாடு எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சொல்ற மாப்ள. மச்சான் எங்கடா இருக்க? இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறேன். ஏன், என்ன விஷயம்? விசேஷம் தான். நேத்து அடிச்ச பாருக்கு வந்துரு. நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு மட்டம் போட்டேன். நாம இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். ஓ மச்சான், என் கையில காசு கம்மியா இருக்கு. வரும்போது நீ கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்துடுறா. சரி சரி வந்துடுறேன், கவலைப்படாத. போன வை. அட எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். பார்ட்டிங்க கார் வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு தான் வந்தேன். ஆமா, எங்க பாத்தீங்க? ட்ரையல் பார்க்க வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. நீ எங்க போயிருந்த? நானும் ட்ரையல் பார்க்க தான் போனேன். கூப்பிட ரங்கணுங்க. 2 வண்டியை வாட்டர் வாஷ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி வா. வண்டி ஓகே? நல்லா இருக்கு. என்ன சார், வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்கு, புது வண்டி மாதிரி. எல்லாம் என் ஃப்ரெண்டோட கைவினை சார். இதான் சார் என் ஃப்ரெண்டு செல்வம், அப்படியே செட்டோட ஓனர். என்ன ரேட் சொல்றீங்க? அதிகமா இல்லை சார், நம்ம ஷெட்ல எல்லாம் நியாயமான விலை தான் இருக்கும். முடிச்சிடுறா. சரி சார், ஓகே முடிச்சிடலாம். இந்தாங்க.
ரொம்ப நன்றி சார். புட்றா ஒரு நிமிஷம் சார், பேப்பர் சரி சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி, இன்சூரன்ஸு, டேக்ஸ் Okay. பேப்பர் எல்லாமே சரியா இருக்கு, பார்த்துக்கோங்க. சரி. இந்தாங்க சார். ஓகே சார். இந்தடா. வரோம் சார். வர பார்க்கலாம். ஓகே சார். வாங்க சார். சிவா இந்தா புடி. என்னடா கமிஷனா? டேய் நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் அப்படியே நினைக்கிற? எனக்காக கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு 2 பார்ட்டி கூட்டு வந்த. உன் உழைப்புக்கு கிடைச்ச சன்மானமா நினைச்சுக்கேன். டேய் இந்த புடி. நான் உன் ஃப்ரெண்டுடா. இதெல்லாம் எதிர்பார்த்து நான் எப்பவுமே எதுவுமே செஞ்சது இல்ல. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? தெரியும்டா, எதையும் எதிர்பார்த்து செய்றவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. எதிர்பார்க்கலங்கிறதுக்காக எதையும் செய்யாம எல்லா உதவியும் தானே அனுபவிக்கிறவன் நல்ல மனுஷனே கிடையாது. டேய் என்னடா பேசுற? போதும்டா. இது வரைக்கும் நீயும் புனிதாவும் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. நகை நட்டு ஆட்டோ பணம்னு உங்க உசுரை தவிர மற்றது எல்லாமே கொடுத்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு பதிலுக்கு என்னடா செஞ்சிருக்கேன்? ஒரு சின்ன துரும்ப கூட அசைச்சது இல்லையே. டேய் நீ எங்களுக்கு என்னடா பண்ணணும்? நீ அர்ச்சனாவும் சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு போதாதா? இதான் இந்த நல்ல மனசு தான் என்னோட குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாகவே ஆகுது. இது வரைக்கும் என் முதுகில் குத்துனவங்க, துரோகம் செஞ்சவங்களுக்குலாம் நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன். ஆனால் எப்போவுமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்ன மாதிரியும் நந்தினி மாதிரியும் நல்ல மனசுக்கெல்லாம் நான் என்னடா செஞ்சுருக்கேன்? இதுக்கு மேலே நான் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பணத்தையே தரேன். இந்த வாங்கிக்க. தப்பா நினைச்சுக்காத செல்வம். போன முறை கார் வித்து கொடுத்தப்போ இப்படித்தான் நீ எனக்கு வற்புறுத்தி கொடுத்த. எனக்கு அதை செலவு பண்ண மனசு வராம கொண்டு போய் புனிதா கிட்ட கொடுத்தேன். அவளுக்கு அதை செலவு பண்ண மனசு வராம என்ன பண்ண தெரியுமா? கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டா. சொல்றத கேளுடா. உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறத என்னால ஜீரணிக்க முடியல. தயவு செஞ்சு காசு கொடுத்து என்ன அந்நியப்படுத்தாதடா. டேய் சிவா, நீ பைத்தியக்கார மாதிரி பேசுறடா. நீயும் புனிதாவும் ஏன் மேல உள்ள பாசத்துல பேசுறீங்களே தவிர நடைமுறை யதார்த்தத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்த பாட்டியை கூட்டு வரதுக்கு நீ எப்படியோ 2 நாள் அலைஞ்சிருப்பல்ல. அந்த 2 நாள் நீ ஆட்டோ ஓட்டியிருந்தா எவ்வளோ சம்பாரிச்சிருப்ப? சிவா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்காக நீ செலவு பண்ணணும்னா வருமானம் வேணும்ல. அது மட்டும் கிடையாது. இந்த வேலையை வேற யாராவது செஞ்சுதான் நான் உங்களுக்கு கமிஷன் கொடுத்து தானே ஆகணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இதை வாங்கிக்கிறதுல உனக்கு என்ன சங்கடம்? இப்படி டேய் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதே சொல்ற. நான் சொல்றத நீ கேளு. தாயும் புள்ளியா இருந்தாலும் வாயும் வயிறு வேற வேற தானே. புனிதா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இந்தா புடி. புடிடாங்கிறேன், புடி. எப்படியோ 2 வண்டியும் முடிச்சிட்டோம். இதே வேகத்தில் பாக்கி வண்டியும் முடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டேய் எம்டிடா. சார் வணக்கம் சார். வணக்கம் செல்வம். என்ன பொசிஷன்ல இருக்கு? கார்லாம் ரெடி பண்ணிட்டியா? எத்தனை சேல் ஆயிருக்கு? 2 வண்டி சேல்ல இருக்கு சார். 6 வண்டி ரெடியா இருக்கு. இன்னும் 2 வண்டி ரெடி பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் சேர்த்து வித்துடலாம். பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடு செல்வம். போன தடவை சொன்ன தேதியில கரெக்டா கொண்டு வந்து கொடுத்தீங்க. இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் வேற சொன்னீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் நாளைக்கே எல்லா வண்டியை வித்து கம்பெனிக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துறேன் சார். நீ இந்த ஆர்டர் முடிச்சாதான் அடுத்த பேட்ச் வண்டி அனுப்ப முடியும். பார்த்து சீக்கிரம் முடி செல்வம். கண்டிப்பா சார். ஓகே செல்வம். என்னடா 2 வண்டியும் பக்கவா வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டீங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லை. சரி, இந்த வண்டி இப்போ தான் ட்ரையல் போயிட்டு வந்தேன். பேக் வீல் போல்ட்டை கொஞ்சம் டைட் பண்ணணும். கிளச்சும் ரொம்ப டைட்டா இருக்கு. அப்புறம் பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க. சரிண்ணே. டேய் சிவா, கம்பெனி எம்டி எல்லா வண்டியும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விற்று கொடுக்க சொல்கிறாரு. நான் வேற நாளைக்கு எல்லா வண்டியும் விற்று பேமெண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். எப்படி விற்கிறதுன்னு தெரில. உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாரும் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணி பாரு. இருடா. என்னடா அது? அந்த புரோக்கர் இப்ப வேண்டாம், தேவைப்பட்டா சொல்றேன்னு சொல்றான். 8 வண்டியை விற்கணுமேடா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் அதுக்கே கவலைப்படுற? இவன் இல்லைன்னா வேற புரோக்கர் இருக்கான், ட்ரை பண்ணுவான். போன முறை ஒரே மூச்சில் 5 வண்டியும் விற்கல. நினைச்சுமா வைக்க முடியும்னு? தைரியமா இரு.
சார் உங்களை பார்க்க உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க வந்து. சரிங்க சார். கீ கொண்டு வந்தியா? இந்தாங்க. நல்ல வேலை, வீட்டில் ஸ்பேர் கீ இருந்தது. பைக் சாவி எப்பவும் பேக்குள்ள தானே வச்சிருப்பீங்க, இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணீங்க? அதான் எனக்கும் புரியல. எப்பவுமே கீ ஸ்டாண்டில் வைப்பேன், இல்லை பாக்கெட்டில் வைப்பேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. பைக் சாவியோட வீட்டு கபோர்ட் சாவியும் சேர்த்து தொலைச்சிட்டீங்க, எப்படி எல்லாத்தையும் மிஸ் பண்ணீங்க? நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல. எனவே வீட்டில் அப்புறம் தான் இந்த கீ இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்தது. சரி, எதில் வந்த? ஆட்டோல வந்தேன். சரி, ஓகே, நீ ஆட்டோல பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு நான் ஈவினிங் வந்துடுறேன். சரிங்க. குட் மார்னிங் சார். அம்மா அந்த போறாங்களே அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயமா வந்துட்டு போகுது? ஆகாஷ் சாரோட ஒய்ஃப் சார். யாரோட ஒய்ஃப்? நம்ம ஆகாஷ் சாரோட ஒய்ஃப் சார். சார் பைக்கை மிஸ் பண்ணிட்டாராம். மேடம் வீட்டிலேருந்து ஸ்பேர் கீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கூப்பிடுவா சார் உங்களை? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேக் கொண்டு உள்ள வை. சரிங்க சார். ஆகாஷ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த நியூ கான்ட்ராக்ட் ரெடி பண்ண சொன்னேன், என்னாச்சு? சார், அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த ஃபைல் எடுத்துட்டு உடனே என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். மறுபடியும் பிரம்ம. அர்ச்சனா, என்னம்மா அது வாசல்ல வந்து நிக்கிறோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அம்மா. என்னாச்சுமா? அக்கா, என்னாச்சு உனக்கு? நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் பிரம்மையா இருக்குமோன்னு நினைச்சேன். அக்கா, நீ குழந்தை ஞாபகமாவே இருப்ப. குழந்தைய பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு எனக்கு புரிஞ்சுதுக்கா. அதனாலதான் நாங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தோம். வாங்கிக்கோ. அம்மா கொடுமா. வாங்கிக்கம்மா. வேண்டாம்மா, குழந்தை எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. என்னக்கா நீ? நான் குழந்தைய ஆசையா தூக்கிட்டு வந்தா நீ சந்தோஷமா வாங்கிப்பேன்னு நினைச்சா இப்படி வேண்ட வெறுப்பா வெளியே விரட்டுற. நான் வேண்ட வெறுப்பா விரட்டல பிரியா. இவ்வளவு நேரமா குழந்தை ஞாபகமா தான் இருந்த. நான் குழந்தைய வாங்கிக்கிட்டா திருப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். என்னையும் அறியாம உங்ககிட்ட குழந்தைய திருப்பி கொடுத்துடக்கூடாதுங்கிற எண்ணம் எங்க என் மனசுல வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீ குழந்தைய எடுத்துட்டு போயிடு. இல்லக்கா, நான் குழந்தைய திரும்பவும் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் தூக்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு குழந்தைய வாங்கிக்கக்கா. பிரிவு எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் ஏற்கனவே குழந்தைய பிரிஞ்சிருந்ததால என் மனசு ரொம்ப திடமா தான் இருக்கு. இந்த குழந்தை என்கிட்ட 2 நாள் இருந்தப்போ இதை நீ பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு நினைச்சு பார்த்தேன். அதை என்னால தாங்க முடியலக்கா. பிரிவு உனக்கு தான்க்கா புதுசு. இவனை பிரிஞ்சு அவசப்படக்கூடாதுன்னு தான்க்கா நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிக்கக்கா. அம்மா, இவதான் இவ்வளவு தூரம் சொல்றல்ல, குழந்தைய எடுத்துக்கம்மா. வேண்டாம்மா, பெறாத குழந்தைக்கு உரிமை கொண்டாடி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். பெத்தவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை. குழந்தைய அவகிட்டே கொடு. இல்லம்மா, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணுங்கிற முடிவோட வந்திருக்கா. நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், இவ கேட்க மாட்டேங்கிறா. தப்பு இல்ல அர்ச்சனா, குழந்தைய வாங்கிக்க. இதுவும் உன் குழந்தைதாம்மா, வாங்கிக்க. வேண்டாம்மா, எனக்கு என்னமோ இது சரியா படல. குழந்தை அவகிட்டே இருக்கட்டும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி விட்டு கொடுத்துக்கிறீங்க. இதுல அக்கா குழந்தைய தங்கச்சி வளர்த்தா என்ன, தங்கச்சி குழந்தைய அக்கா வளர்த்தா என்ன? விட்டு கொடுக்குற நல்ல குணம் இருந்தா அது ஒண்ணு போதும். பாரும்மா, குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சிட்டாது கொடு. அப்பதான் அவ மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இந்தாம்மா, வாங்கிக்கம்மா.
ஜோ 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 ம் அம்மாடி, குழந்தை இதே மாதிரி அடிக்கடி நாங்கள் தூக்கிட்டு வரோம். உனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், இவ மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமா. பிரியா, உன் மாமா வந்ததும் அவர்கிட்ட குழந்தைய திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நீ வந்தேங்கிற விஷயத்த சொல்லாத. ஒருவேளை அவர் மனசு மாறி குழந்தைய நாமளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாருனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிக்கா. அர்ச்சனா, நந்தினி வாங்க.